ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் கீரை சட்னி இல்லைனா துவையல்னு இதை சொல்லலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டி வலி, கால் வலிலாம் இருந்தால் கண்டிப்பாக இது சரியாயிடும். இதை ட்ரை பண்ணிங்க. கால் வலி இருக்கவங்க தான் சாப்பிடணும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். இது சாதம், இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், பூண்டு வந்துட்டு ஒரு 4 பூண்டு வந்து பல்லாக போட்டிருக்கேன். நான் வந்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுட்டு 3 பழுத்த தக்காளி, புளி இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. புளி போட்டால் தான் இந்த வந்து சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து புளியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முடக்கத்தானை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ளேவருக்காக நான் 2 மாங்காய் பீஸ் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை விட்டுடலாம். புதினாவும் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். கொத்தமல்லி, நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருப்பேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அப்படியே வந்துட்டு தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த துவையல் அதில் கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா பேனில் ஒட்டாமல் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது அப்படியே வந்து நம்ம வந்துட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு துவையல், ரசம், தயிர் வந்து தாளித்து வச்சுருக்கேன். மாங்காய் பச்சடி தொட்டு சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.